நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளுக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல், இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு எங்கள் சரணம், பார்ப்போற்றும் எங்கள் தூய தூய தேவன், மெய்ராஜன் எங்கள் தேவாதி தேவன். அந்த தேவனுக்கு நம்முடைய மதிப்பையும் மரியாதையையும் நாம் செலுத்தி அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம், பார்ப்போற்றும் தூய தூய தேவனே, மெய்ராஜனே எங்கள் நாதனே, பயம் யாவும் நீக்கும் துணையானீரே, சரணம் 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 சரணம், இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பாருங்கள் தாரும் வேந்தனே, இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதரே, ஏழை என்னை ஆற்றி தேற்றி காப்பீரே, சரணம் 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 சரணம், இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், சத்தத்தை உயர்த்தி ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலனீந்து வலக்கரம் பிடிப்பீரே, ஆவியாத்ம சரீரத்தை படைக்கிறேன், சரணம் 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 இயேசுவே, சரணம் சரணம் சரணம், சத்தத்தை உயர்த்தி இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். சித்தம் செய்ய அருள் தாருமே, எந்தன் சித்தம் யாவும் என்று ஒளிப்பேரே, சொந்தமாக ஏற்று என்னை ஆட்கொள்ளும், சரணம் 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 சரணம், இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம், இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம்
வந்து தூதிப்பேன், மனதார உம்மை என்றும் போற்றுவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சரணம் 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 சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசுவே ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசுவே இயேசுராஜனின் நாமத்திற்கே எங்கள் மகிமை, நாமத்திற்கே சகல புகழும் ஏறெடுக்கிறோம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் 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 சரணம். கரங்களை தட்டி அந்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா மகிமை உமக்கு இயேசுவே. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று அந்த தேவனுடைய நாமத்தை உயர்த்தி சொல்ல போகிறோம். தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாம். தேனினில் மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினில் மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவின் திருச்சபையானோரே. தேனினில் மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. அவர் கசடர அறுத்து சாபத்தை துளைத்தார், கண்டுடன் நீ மனமே. தேனினில் மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினில் மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவியை உயிரை தாமே ஈந்தவரா. பின்னும் நேயமம் கருணை நிலைவரம் உண்டு மனமே. தேனினில் மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. உயர்த்துவோமா? தேனினில் மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவீர் திருச்சபையானோரே. தேனினில் மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம். நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்தும்
என்னை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. தேனினில் மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினில் மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியை நாடி ஓடியே வருமே திருச்சபையானோ. தேனினில் மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஆராதிக்க எங்களை தெரிந்து கொண்டீர்கள். சின்னஞ்சிறு வயதில் நம்மை குறித்து விட்டார், தூரம் போயிலும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் நம்மை தெரிந்து கொண்டார், தூரம் போயிலும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை நமக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளுரைத்தார். சொல்லுமா, தமது ஜீவனை நமக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ள. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆனந்தம், ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்து சொந்தமானார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவரை சொந்தமான தேவன் எந்த உள்ளத்து சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் ஆக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் ஆக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தம். அறிக்கை பண்ணுவோமா? இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். சொல்லுமா, அவர் வரும் நாளிலே அதை எதிர்நோக்கும் பிள்ளைகளாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அங்கே சமூகம் அது, அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்தேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் சமூகம் அது, அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்து. எல்லா கரங்களையும் உயர்த்தி ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெருமா. சமூகத்திலே ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். கரங்களை தட்டி நமக்கு சொந்தமாயிருக்கிற இயேசு நன்றி சொல். Thank you Lord. இன்னைக்கு வந்து ஆலயத்திற்கு வந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். என்னுடைய 51வது ஆண்டு மினிஸ்ட்ரி இது. I gave myself to ministry at the age of 25. இப்போ 26, இப்போ வந்து 77, அப்படியே 50-51 வருடம். தூரகிழக்கு ஒலிப்பதிவு நிலையம் இனாகுரேஷன் 50 இயர்ஸ்க்கு முந்தி ஐ வாஸ் ப்ரெசன்ட். அவங்களுடைய 50வது ஆண்டிலும் ஐ வாஸ் ப்ரெசன்ட். ஸோ ஐ வாஸ் ஆஸ்ட் டு கிவ் அ டாக் அட் த ஏஜ். இன்றைக்கி ஆண்டவர் சொன்னார், ஆண்டவருடைய குடும்பம் ஒன்று இருக்குது, அதில் இம்பார்ட்டன்ட் பீப்புளெலாம் வெளியூர்லேருந்து அழைச்சிட்டு வருவேன்னு. அதனால தான் மிஸ்டர் தனுஷ்கோடி இங்கே இருக்கிறார். எந்திரிங்க பிரதர் தனுஷ்கோடி. God has brought you here because of this wonderful service.
And Rachel Mommy from Canada. Please stand up, Sister Rachel. Praise the Lord. She has come from Canada. She is here. It's God's choice. And my friend, Paul Vangatesh. Can you come to the stage, brother? Paul Vangatesh. Very important brother. He is very close to the Lord. Man of God. I can talk so much about him. He's a man of God. Beraka ஊழியத்தோடு ஈடுபட்டவர். Through Beraka, I was introduced to him. His wife was a scientist. Is a scientist. ஒரு விஞ்ஞானி, அவங்க மனைவி. நம்முடைய பழைய பிரசிடென்ட் அப்துல் கலாம் அவங்களோட சேர்ந்து she has worked with பெங்களூர் ஏரோஸ்பேஸில் ஏரோஸ்பேஸில் பெங்களூர் இருந்தாங்க. she has discovered something scientifically. Very woman of God, prayer உள்ள woman of God. கர்த்தர் பால் வெங்கடேஷ் ஆசீர்வதிப்பார். திருச்சிக்கு அவர் வந்திருக்காரு மினிஸ்டரை பார்க்கறதுக்கு. அந்த நேரத்தில் நம்முடைய ஆலயத்துக்கு வரணுன்ட்டு வந்தார். வெல்கம் ஹிம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு என்ற my dear friend Ashok is a wonderful violinist. This song is played for you. Okay? இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு.
கர்த்தருக்கே இந்த மகிமை உண்டாவதாக. நான் காலையில் பாஸ்டர் நான் மீட் பண்ணும்போது நான் என்னோட பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசினிருந்தேன். பாஸ்டர் நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பாஸ்டர் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஐ வாண்ட் டு செக் மை செல்ஃப். நான் இதுக்கு தகுதியாக நான் எப்படின்னா ஒரு அப்பா அம்மா பிள்ளைங்கிட்ட பேசுகிற மாதிரி தான் ஆண்டவர் ரொம்ப க்ளோஸாக பேசுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் இதுக்கு தகுதியாக ஆண்டவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். நாட் பிகாஸ் ஆஃப் யூ, நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் மினிஸ்ட்ரி, பிகாஸ் ஆஃப் மை நேம். ஏசு என்ற நாமத்தை நீ சுமந்திருக்கிறதுனால மை நேம் வில் பி க்ளோரிஃபைடு. அதற்காக தான் நான் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஆமேன். இந்த இன்ட்ரடியூஷன் எனக்கு இல்லைங்க, ஏசு என்ற நாமம் மகிமைப்பட தான் ஆண்டவர். அல்லேலூயா. இன்னொரு காரியம் என்கிட்ட பேசினார், அதை நான் சொல்ல விரும்பேன். நான் எப்பயுமே ஒவ்வொரு முறையும் நிமிஷம் ஏதாவது எனக்கு நல்லது நடந்தாவோ இல்லை ஐ வில் பி ஹானர், ஐ வில் செக் இட் மை செல்ஃப். ஆண்டவரே இதுக்கு நான் தகுதி, ஐ இன்ட்ராக்ட் வித் காட், வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் வித் மீ. எனக்கும் ஆண்டவர்களோட உறவு சரியாக இருக்கான்னு நான் செக் பண்ணிக்குவேன். அது நான் செக் பண்ண தான் ஆண்டவர் நாம மகிமைப்படுறது மாத்திரம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள், அநேக உயர்வுகள், டிபார்ட்மெண்ட்டில் ஆகட்டும், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஆகட்டும், அநேக காரியங்கள் இருக்குது. அதை விட நான் ஆண்டவர்கிட்ட என்கிட்ட ஒன்று கேட்டார். அது மிகவும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீ டைத்தே கொடுக்குறது இல்லைன்னா எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. நானும் என் மனைவி 2 பேரும் இந்து குடும்பத்தில் வந்ததுனால வைராகியமாக டைத் கொடுத்துன்னு இருக்கோம். என்ன ஆண்டவரை டைத் கொடுக்கலன்னாரு. ஐ வாண்ட் யுவர் டைம் அப்படின்னாரு. 24 மணி நேரத்துக்கு ஒரு நாள் 2.5 மணி நேரம் என்கிட்ட கேட்டாருங்க ஆண்டவர். 2014 ஜனவரியில் கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவர் சமூகத்தில் சொல்கிறேன், இது என்னால் முடியுமா ஆண்டவர்னு கேட்டேன். நான் நீ எனக்காக கொடுத்து பாரு, அந்த மகிமையின் பிரசனத்தை நீ பார்ப்பேன்னாரு. 2.5 hours கர்த்தருக்கு முன்பாக நான் சொல்கிறேன். தினமும் என்னால் கொடுக்க முடியல, வாரத்தில் 4 நாளாவது நான் 2.5 hours வர்ஷிப் வித் காட். அதுக்கு நான் இடத்த சொல்லிடுறேன். பாலவாக்கத்தில் ஏஞ்சலிக் அசிஸ்டன்ட் உங்களுக்கு தெரியும், நேஷனல் வர்ஷிப் சென்டர் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. நான் அவங்களுக்கு யாருன்னே எனக்கு தெரியாது. ஒரு முறை மீட்டிங் போனேன். அப்போ பிரதர் ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாருன்னு சொன்னேன். சார் நான் ஆல்வேஸ் மை மினிஸ்ட்ரி சப்போர்ட்டிங் த மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட். எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஊழியம். நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு இந்த ஊழியம் பெரிதாக தெரியுது. ஆமாம் நீ இதுதான் பண்ணினார். அப்போ அந்த ஊழியத்தில் போய் நான் இணையறதுக்கு அவங்க எல்லா காரியம் சொல்லும்போது அந்த வர்ஷிப் சென்டரில் போய் டெய்லிங்க எப்பப்போ டைம் கிடைக்குதோ 24 hours and 7 into 365 days ஃப்ரம் April 13th நடக்குது. அது நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனாக சொல்ல, அந்த இடத்துல என்னை கொண்டு போய் இணைச்சதுக்கு ஒரு காரியம் இருக்குது. என்ன டைத்து கேட்டார் ஆண்டவர் 2.5 மணி நேரம், 2 hours அங்கே ஸ்லாட்டு, ஒரு ஸ்லாட்டு நீங்கள் ஒன்லி மைக்கை கொடுத்து உங்களை பாட வைக்கிற ஒரு இடம். அது 2 மணி நேரம் ஆச்சுங்களா, 1/2 மணி நேரம் கண்டிப்பாக என் ஃபேமிலி ப்ரேயர் இருக்குது. ஐ வில் பி ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட். ஆமேன். ஆமேன். இவரை பற்றி அரசாங்க வேலையை பற்றி அதிகமாக சொல்லலாம். நான் அது சொல்லாமல் மேன் ஆஃப் காட், very close to the heart of Jesus நான் introduce பண்ணேன். That is better qualification than your government job. Yes, God bless you brother. Paul Venkatesh, very wonderful speaker. இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருப்பேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செய்தி கொடுத்தனால தான். ஓகே, God bless you. Thank you. Thank you, thank you, thank you. என்னோட பேர் இஸ்ரேல். நாங்கள் பால்பண்ணை ஏரியாவில் இருக்கிறோம். இங்கே 10 வருஷம் ஆயிடுச்சு. சொந்த வீட்டில் இருக்கிறோம். 10 வருஷமாக நான் இந்த ஆலயத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த வருடம் இந்த 2014 கடைசி நாள் 31 ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. நானும் என் மனைவியும் இரவல் பெறப்பட்டுட்டோம். ஆனால் எனக்கு திடீர்னு காலில் ஒரு வீக்கமாகிடுச்சு. ஒரு 8 வலி எடுத்து வைக்க முடியல. ஆண்டவரே புது வருஷத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு கவலையோடு வீட்டிலே இருந்துட்டோம். 4ஆம் தேதி காலையில் எப்படி ஆலயத்துக்கு வரணும்னு ஆலயத்துக்கு மேலே உள்ள பிரேயருக்கு வந்தோம். வந்துட்டு உடனே வீட்டுக்கு திரும்பி போயிட்டோம். மீண்டும் 11ஆம் தேதி காலையில் பிரேயருக்கு வந்துட்டு பாஸ்டர் ஐயாவை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இங்கே வந்தோம். வரும்போது இந்த ஸ்டெப்பில் ஏறி நடந்து வர முடியல. ஐயா வந்தோன்னே பார்த்து என்ன கால் இந்த மாதிரி வீக்கமாக இருக்குது, ஆஸ்பத்திரி போனதில்லை, ஆஸ்பத்திரிக்கு எல்லாமே போனோம், எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தால் எந்த இதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க. சரி நான் ப்ரேயர் பண்ணுறேன், இன்னைக்கு 11ஆம் தேதி 11 மணிக்கு உங்களுக்கு குணமாயிரும் அப்படின்னாரு. நான் அந்த விசுவாசத்தோடு வீட்டுக்கு சென்றேன். வீட்டுக்கு போய்ட்டு பகலில் ஒரு 11 மணி வரையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒன்றும் ஆகலை. சரின்ட்டு இரவு சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். எப்போவும் நைட்டு 12 மணிக்கு எழுந்திரிச்சு வெளியில் போகிற பழக்கம். எழுந்திரிச்சு நடந்து வெளியில் போகும்போது அந்த வீக்கம் ஆண்டவரோட கிருபையினால் எந்த இடத்துக்கு போனதுன்னு தெரியல. இப்போ இருக்கிற மாதிரி சாதாரண எல்லாமே கத்தரிக்கே சொல்லிட்டோம். நீங்கள் காலையில் 11 மணின்னு நினச்சிங்க, அது இரவு தான் 11 மணிக்கு கொடுத்துருக்காரு. இரவு கரெக்டாக 11 மணிக்கு. Praise the Lord. God bless you. God bless you. God bless you. Thank you, Lord Jesus. Thank you for coming to the service. He comes to the first service. I don't know whether he was here. He came for our service. Right. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, God has given enormous power.
யார் எனக்கு ஜெபம் பண்ண சொல்கிறாங்களோ அவங்களுடைய ஃபெய்த்தை நான் பார்க்க முடியுது. இயேசு கிறிஸ்து ஒரு சமயத்தில் திமிர்வாதக்காரனை ஒரு படுக்கையில் தீட்டு வந்தாங்க, 4 பேர் தீட்டு வந்தாங்க, உள்ளே போக முடியல, ரொம்ப ஃபெய்த்து, கூரையை திறக்கி இறக்குனாங்க. அது எப்படி கூரையை இன்னொருத்தன் வீட்டு திறந்து இறக்க முடியும் அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். He showed me the vision. I will speak about it some other time. இறக்குன உடனே அவர் என்ன சொல்கிறார், அவருடைய விசுவாசத்தை கண்டு, 4 பேர் தூக்கிட்டு வந்தவங்களுடைய விசுவாசத்தை கண்டு, I can see the faith of a people. Faith is, அது காணப்படாது, invisible, but I can see faith in voice. I can see faith in frequency. அப்போ அந்த ஃபெய்த் வரும்போதுங்க என்கிட்ட உள்ள ஃபெய்த்தும் it joins and logs into heaven. I don't know whether you understand. அவருடைய ஃபெய்த்து, அவங்களுடைய ஃபெய்த், கூப்பிட்றவங்க ஃபெய்த்து, என் ஃபெய்த்து லாகின் ஆகி பரலோகத்தில் நிற்கிறோம். அப்போ ஹீல் ஆகுது. அந்த நேரத்தில் there was one lady who did not, one family from Bangalore, குழந்தையே இல்லை அவங்களுக்கு. நான் ஐ ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் ஓவர் ட்ரக்னால கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சு. தைராய்டு ப்ராப்ளம், ஹைப்போ தைராய்டு ஆயிடுச்சு. அதனால் ரெண்டும் இதாகிடுச்சு. அதனால் தைராய்டு இந்த பிரச்சனை வந்ததுனால குழந்தைக்கு வாய்ப்பு இல்லை என்று மருத்துவர் சொல்லிவிட்டார், டிஸ்கன்டினியூ பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டார். அந்த நேரத்தில் she called me. My faith got linked into her faith. I saw the stone in her kidney. I told the stone to disappear. Before my eyes, the stone disappeared. I speak to the thyroid. In Jesus' name, thyroid, correct yourself from hypothyroid. It corrected. Stone மறைஞ்சது, thyroid போயிடுச்சு. அவங்களுடைய சாட்சி இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த குழந்தை பிறக்காதுன்னு சொன்னவங்களுக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை சின்ன பையாக இருக்கும்போது கட்டிலில் போட்டுட்டு 2 பேரும் எங்கே போனதில் அது உருண்டு கீழே விழுந்துச்சு. நியூ பார்ன் சைல்டு வித்தின் 1 month she fell. மண்டையில் சரியான அடி. டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போனாங்க. என்ன பண்ணுறது, இந்த குழந்தை கீழே விழுந்ததுக்கு என்ன செய்யறது, நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொன்னார். அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும். உடனே அது என்ன ஆச்சுன்னா, அந்த குழந்தைக்கு 2 நாளில் she started non-stop sleeping. ரொம்ப அழகாக விளையாடிட்டு இருக்க குழந்தை 16 மணி நேரம் தூங்கிடுச்சு. அப்போ அழுதுட்டாங்க, பாஸ்டர் எவ்வளோ மிரக்குலஸாக ஜெபம் பண்ணி கொடுத்த குழந்தை 16 மணி நேரம் தூங்குதப்பா, என்ன செய்யுது அப்படின்ட்டு அவங்களும் ஜெபம் பண்ணாங்க. எனக்கு கூப்பிட்டாங்க. I asked the Lord. Again the faith got linked and I was logged into heaven. அப்போ சொன்ன ஆண்டவர் சொன்னார், 30 minutesல அந்த குழந்தை 16 மணி நேரம் தூங்கிட்டு இருக்கு குழந்தை, 30 minutesல அந்த குழந்தை எந்திரிச்சு விளையாடுன்னு. கரெக்டாக 29:30 the child got up and prayed. Praise the Lord. என் பேர் வந்து ஜெயா, என்னோடய ஹஸ்பண்ட் நேம் வந்து பீட்டர், மை சன் நேம் இஸ் ஜெஃப்ரி இனோக். நாங்கள் இப்போ பெங்களூரில் இருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிறப்ப எனக்கு அபார்ட் ஆயிடுச்சு, 3 monthsல அபார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு சைடு எஃபெக்ட் ஆகி தைராய்டு ப்ளஸ் கிட்னி ஸ்டோன் எல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ப்ளஸ் கன்சீவ் ஆகாமல் டேஸ் எல்லாம் தள்ளி போயிட்டு இருந்தது. அப்போ வந்து நான் பாஸ்டர் விக்டர் நடராஜ் பாஸ்டரோட மெசேஜை வந்து டிவியில் கேட்டேன். அப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னேன். அப்போ பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணுறப்ப சொன்னாங்க, இது வந்து சைடு எஃபெக்டால் இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு கிட்னி ஸ்டோன், தைராய்டு ப்ராப்ளம்லாம் அப்படின்னு சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அப்போ அந்த கிட்னி ஸ்டோனை வந்து அத்தாரிட்டியோடு அதை கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் என் தைராய்டு கிளான்ஸுக்கும் அவங்க கமெண்ட் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அது நானும் அதை விசுவசித்து ஜெபத்தில் வச்சேன். அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் எங்களுக்கு இந்த 1 yearக்குள்ளேயும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காமையும் கிட்னி ஸ்டோன் ப்ளஸ் தைராய்டு எனக்கு வந்து நார்மல் ஆயிடுச்சு. கிட்னி ஸ்டோன் எல்லாமே தைராய்டு கிளான்ஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆயிடுச்சு. ப்ளஸ் அவங்க சொன்னாங்க எனக்கு ப்ரேயரில் 3 monthsக்குள்ளே கன்சீவ் ஆகுன்னு சொன்னாங்க. அதேபடி 3rd monthல நான் கன்சீவ் ஆகிட்டேன். ஆனால் டாக்டர் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் கன்சீவ் பண்ண முடியும்னு சொன்னாங்க. நான் ட்ரீட்மெண்ட் எடுக்காமே, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்காமே ஆண்டவர் கிருபையில் நான் கன்சீவ் ஆனேன். அப்போ வந்து அவங்க எனக்கு இது கேரண்டி கொடுக்க முடியாது, இந்த குழந்தை ஃபஸ்ட்டு மாதிரி அபார்ட் ஆனாலும் எனக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் வந்து பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணோம். அப்போ அவங்க என் அவங்க ஜெபத்தில் பார்த்து அவங்க சொன்னாங்க, குழந்தை நல்லா இருக்குது,
இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த இதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி 45 days கழித்து ஸ்கேன் எடுத்து டாக்டர்கிட்ட கொடுக்குறப்ப டாக்டரே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காமே உங்களுக்கு குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் 5th month ரன் ஆகிட்டு இருக்கிறப்ப மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு பெயின் மாதிரி இருந்ததுன்னு போய் செக்அப் பண்ணோம். அப்போ வந்து ப்ளசண்டா கீழே இறங்கியிருக்கு, உங்களுக்கு எப்போனாலும் ப்ளீடிங் ஆகும், அட்மிட் ஆகணும்னு சொன்னாங்க. மறுபடியும் நாங்கள் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணோம். ரொம்ப நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணாங்க. அதேபடி எங்களுக்கு இந்த குழந்தை நல்லபடியாக ஆண்டவர் கிருபையில் எங்களுக்கு கிடைச்சது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. எங்களுக்கு வந்து ஜெஃப்ரி யூனோக் வந்துட்டு ஆண்டவரால் கிடைக்கப்பட்ட குழந்தை. அதை பற்றி என் ஒய்ஃப் ஜெயா வந்து சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. இப்போது நாங்கள் வந்து பெங்களூரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மகன் வந்துட்டு கட்டில் வந்து கீழே விழுந்துட்டேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா விளையாண்டுட்டு இருந்தான், நல்லா தூங்குனா, நல்லா விளையாண்டுட்டு இருந்தால் நார்மலாக இருந்தான். கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பிஹேவியர் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. தூக்கம் வந்து அதிகமாக தூங்க ஆரம்பிச்சிட்டான். ப்ளஸ் அவனோட ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு. சிரிக்கிறது, விளையாடுறது இந்த மாதிரி ரொம்ப கம்மியாச்சு. ஆல்வேஸ் டல்லாகவே இருந்தான். ஹாஸ்பிட்டல் போனால் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லைனாலும் என்னோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப எங்களுக்கு பாதிக்கப்பட மாதிரி தெரிஞ்சிச்சு. ஒரு 2 days கழிச்சு நாங்கள் பாஸ்டர் விக்டர் கால் பண்ணோம். ஆக்சுவலாக கால் பண்ணும்போது ரொம்ப கண்ணீரோடு தான் கால் பண்ணோம். அந்த மாதிரி எங்கள் பிள்ளை தூங்கிட்டே இருக்கிறான். இதுக்கு முன்னாடி வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தான், ஆக்டிவாக இருந்தான். இப்போ ஆல்வேஸ் மோர் தேன் 16 hours தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு 2 பேருமே ரொம்ப கஷ்டம். என்னதான் ஆண்டவர் கொடுத்த குழந்தை இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் ப்ரே பண்ணிவிட்டு பாஸ்டர் சொன்னாங்க, 1/2 hour இந்த பிள்ளை வந்து எந்திரிச்சு நார்மலாகிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ப்ரேயர் பண்ணி அந்த 1/2 hourக்குள்ளேயே நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டான். நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டான், நார்மலாக நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டான், நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டான். உண்மைக்கே அது கர்த்தருடைய கிருபையாக இருந்தது. நாங்கள் எந்த விதமான ட்ரீட்மெண்ட் எடுக்கலை. அதுக்கப்புறமா போய் நாங்கள் டெஸ்டிங்காக போனோம். மறுபடியும் இந்த டாக்டர்ஸ் ரிட்டர்ன் ஆன பிறகு நாங்கள் டெஸ்டிங்காக போனோம். டாக்டர் சொல்லிட்டாங்க எந்த விதமான பிரச்சனை இல்லை, பேபி இப்போ நார்மலாக இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ கர்த்தர் இந்த பெரிய நன்மை செஞ்சதுக்காக கர்த்தரை விசுவாசிக்கிறோம். 16 மணி நேரம் தூங்கின குழந்தை 1/2 hour விளையாடும்னு சொன்னேன். அதேபடி எந்திரிச்சு விளையாட ஆரம்பிச்சிது. நான் சொல்ல, எங்கள் டாக்டர் சொன்னார், பரலோகத்து டாக்டர் சொன்னார். நான் கம்பவுண்டர் அவருக்கு. நான் சொன்னேன், அவர் சொன்னதை சொன்னேன், அதுபடி நடக்கும். அதனால் எல்லோரும் கம்பவுண்டர் தான் பேசுகிறதுனால கம்பவுண்டரை மதிக்கிறாங்க. எனக்கு மதிப்பு வேண்டாம்ப்பா, அவர் தான் டாக்டர், சீஃப் டாக்டர். ஓகே. Then I had a wonderful experience, lot of experience last week. I was in a hall in heaven. ஓகே. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அற்புதங்கள்லாம் செய்கிறது ஆண்டவருக்கு லேசான காரியம். பாஸ்ட்டுக்கு மாத்திரம் இல்லை. பிரதர் சொன்னார், ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் ஆண்டவர்கிட்டன்னு. I am spending 5 hours before the Lord.
அளவினால் அளக்கப்படுகிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்ற வசனத்துக்கு ஆண்டவர் சொன்ன விளக்கம், நீ உன் ஸ்டாண்டர்ட் படி எந்த அளவில் அளந்து போடுறியோ அதுக்கு நான் என் ஸ்டாண்டர்ட் படி அளந்து போடுவேன். There is a conversion. Dollars can be converted into Indian rupee. So our giving can be converted into the heaven scales, exchange rate, very high exchange rate. அதனால் நான் 25 ஆண்டு இந்த சர்ச் நடக்குது. This is 25th year. I have spoken about tithe only 2 times or 3 times in the whole quarter century. I never ask money. I don't ask money in my TV program. I tell God, you are my supplier. God told me, close down 3 stations. I close down. கவலையே கிடையாது. Open new station, I give. ஏன்னா எனக்கு பணம் ஆண்டவர் கொடுக்குறாரு. சத்தியம் டிவியில் ப்ரோக்ராம் கொடுக்கும்போது இந்த வருஷம் எடுக்கிறீங்களான்னாங்க. 2 மணி நேரம் 1 lakh அப்படின்னாங்க. கையில் காசு இல்லை, 1 lakh கொடுக்க முடியாது, 1ஆம் தேதி கொடுக்கணும். அப்போ நான் சொன்னேன், டெலிகாஸ்ட் பண்ண உடனே காசு கட்டுறாதுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோம், 8 நாள் 8ஆம் தேதி பில் அனுப்புங்கன்னு. தே செட் ஓகே. ஏன்னா இங்கே டெலிகாஸ்ட் பண்ண உடனே செக் எழுதி கொடுக்கணும், 1 lakh இல்லை பேங்க்கில். அப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன், யாரும் இதுக்கு காணிக்க கொடுக்காதுங்க, நான் ஆண்டவர்கிட்ட தான் வாங்கணும்னு சொன்னேன். ஐ ஹோப் யூ ரிமெம்பர் தட். டு யூ ரிமெம்பர்? ஐ டோல்ட். அந்த நேரத்தில் 8ஆம் தேதிக்கு முந்தி எனக்கு God sent one dear brother. Can I call Brother Williams to come to the stage? சகோதரன் வில்லியம் almost a member of our family. என்னுடைய லைஃப்பில் திக் அண்ட் தின், ஐ கன்சல்ட் him. I ask for his help and ask for his prayer. அப்போ என்னாச்சுன்னு சொன்னால், அவங்க டாட்டர் ஷைனி எங்கேருந்து வந்தாங்க? துபாயிலேருந்து. அப்போ வந்தபோது அந்த மகளுக்கு, அந்த என்ன அவங்க பிரதர் absolutely honest person. He will not ask money from anybody. He worked for a very important MLA. And also he knows all the top people. To quote one, Mr. Gopalakrishnan of the top man of Indian Bank. So, அவர் ரொம்ப கஷ்டத்தோட பிள்ளைகளை வளர்த்தாரு. அவருடைய டாட்டர் ஷைனி, she came to my house. Pastor, I want to give an offering to the church. செக்கை வச்சார், 5 போட்டா. பாஸ்டர் எத்தனை சைஃபர் போட்டதுன்னு கேட்டான். நான் சொன்னேன் 3 போடு அப்படின்னு. She put 4 zeros. That means 50,000 rupees from her first salary. அதுக்கு வேலையை ரிசைன் பண்ணிட்டா. துபாய்க்கு போகிறேங்க அந்த ஆசையில் வேலையை ரிசைன் பண்ணிட்டா. விசா கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. ஐயோ வேலையும் போச்சே, 1 மாதம் எத்தனையோ வாரம் கடந்து போச்சே, என்ன செய்யறதுன்னு இருந்தா. ஸோ she asked me. I went to the Dubai embassy and saw the visa. I am telling before the presence of God. What happened? மகள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்பா, எனக்கு இருக்கிற வேலையும் போயிடுச்சு, நான் என்ன பண்ண முடியும், எல்லாம் ஃபேர்வெல் பார்ட்டியும் கொடுத்துட்டாங்கன்னு. கவலைப்படாதம்மா, விசுவாசத்தோடு இரு, உனக்கு எந்த குறையும் வராது. பாஸ்டர் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணு. நான் பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணேன். அப்போ பாஸ்டர் ஐயா ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், பிரதர், நான் மகளோட விசா காப்பி என் கண்ணால் நான் பார்த்தேன், அது 2-3 டேஸில் அவளுக்கு வந்துடும், ஷீல் பி ஃப்ளையிங் ஆஃப்னா. அதே மாதிரி 2-3 நாளில் அவளுக்கு அந்த விசா வந்துச்சு. மகளுக்கு அவ்வளோ சந்தோஷம், ரெட்டிப்பான சந்தோஷம். அவ்வளோ அழகாக நல்லபடியாக துபாய் தேசத்தில் போய் அவளுக்கு அங்கே போன உடனே பதவி உயர்வும் வந்துருச்சு. Within few days. One minute. She bought a ticket for economy class, but somehow God's providence gave her a business class. They asked, the airlines people asked her to travel in business class, maybe 5 times more than cost. Emirates. Yes. She was traveling in a business class. My daughter, my child was blessed like anything. I'm very happy to share this testimony. போயிட்டு வந்துட்டு என்னோட வெட்டிங் டேக்கு வந்துட்டு மக, அப்பா உங்களுக்கு என்ன வேணும், இவ்வளோ காலம் நீ மோட்டர் சைக்கிளே ஓட்டிகிட்டு இருந்த, அப்பா எனக்கு உனக்கு கார் வாங்கி கொடுக்கணும். எனக்கு ஏண்டாம்மான்னு. She bought and gave me a beautiful Swift Desire full option car for me. 5 lakhs worth. Yes.
அண்ட் அப்போ தான் போன வாரம் பாஸ்ட் ஜோவேல் சொன்னார், எந்த ஒரு பிள்ளையும் தாயும் தாப்புன்னு கனம் பண்ணுறாங்களோ அவருடைய ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுக்கப்படும் சொன்னார். ஐ வாஸ் ப்ரேயிங் ஹியர், கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு இருந்தேன் என் மகளுக்காக. ஷி வாஸ் பிளஸ்ட் எனிதிங். நேற்றைய தினம் என் மகளுக்கு அவள் HSBC பேங்க்கில் ஹோல்டராக இருக்காங்க. நேற்று அங்கே வந்துட்டு துபாய் தேசத்தில் வந்து ஃபெஸ்டிவல் சீசன் த லாஸ்ட் டே. அப்போ அவங்க ராஃபில் ரேக் பண்ணியிருக்காங்க பேங்க்கில். இவள் மகளுக்கு ஒரு அழகான 3 lakhs worth உள்ள டைமண்ட் ரிங் as God has given it to her. She only sold 50,000. பட் ஆண்டவர் பாருங்க, ஒரு சில நாள்லேயே அவளுக்கு 3 லட்சம் ரூபா விலை உள்ள ரிங் கொடுத்துருக்கிறார். I really thank my Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. கொடுங்கள் கொடுக்கப்படும் என்றதுக்கு நீ விளக்கம் கொடுக்காத, ப்ராக்டிக்கல் டெஸ்டிமனி வரும் அப்படின்னு சொன்னார். ப்ராக்டிக்கல் டெஸ்டிமனி. So when you give to the Lord is going to give. I have tasted and seen that so many times in my life. One other thing he has not told, shall I tell that, brother? Yes, pastor. That bracelet, shall I tell? Yes, amen. Okay. துபாயில் இப்போ வந்து எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு. I visited, when I was in Dubai, I visited that exhibition. எல்லாம் இருக்கும், ஏன்னா டேப் ரெக்கார்டர், கேமராஸ் இதெல்லாம் நூற்றுக்கணக்கில் தான் இருக்கும். லாஸ்ட் டே ஆஃப் த எக்ஸிபிஷனில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் ரிடக்ஷன் சேல் போட்டுருவாங்க. தேர் வாஸ் அ பிரேஸ்லெட் ஃபார் 6 lakhs பிரேஸ்லெட் அண்ட் 6 lakh 6 லட்சம் அந்த பிரேஸ்லெட்டை என்ன சொல்லுவேன். லாஸ்ட் டேட்டில் என்ன செய்வாங்க, ரிடக்ஷன் சேல். She thought, it's beautiful, I want this. What is the price? It's 6 lakh, we are giving it to for 3 lakhs. Amen. 50,000 போட்டது, அங்கே ஒரு 3 லட்சம் ஒரு ஆப்பிளில், அதுக்கப்புறம் இந்த பிரேஸ்லெட் போட்டிருக்கா. கேன் யூ புட் தட் கிளிப்பிங் பிரதர்? ஓ, த டைமண்ட் ரிங் ஆஃப் 3 lakhs. கிளாப் பண்ணுங்கப்பா. Okay, thank you very much. Thank you, Lord. Thank you, brother. Thank you. Right, Jeevita, Praisi, come to the stage. Praisi has been extremely sick. Our soloist, next time calling Dr. Murthy, next time calling. Okay, Praisi as a wonderful soloist. அவளுக்கு வந்து நேற்று convocation, they are given a gold medal. Okay, God bless you. And she will sing for the glory of the Lord. Can you go and sing a song? Gold medalist, Praisi, ZFD singer. அநாதையாவதில்லை, அநாதையாவதில்லை, இயேசு என்னை தேடி வந்தார், ஜீவன் தந்தார், ஏற்றுக்கொண்டார். இயேசு என்னை தேடி வந்தார், ஜீவன் தந்தார், ஏற்றுக்கொண்டார். அநாதையாவதில்லை,
இயேசு நம்மை தேடி வந்தார் ஜீவன் தந்தார் ஏற்றுக்கொண்டார் இயேசு நம்மை தேடி வந்தார் ஜீவன் தந்தார் ஏற்றுக்கொண்டார். I call upon Dr. Murthy. Dr. Murthy with the family. Come. They have come all the way from Bangalore. Oh, it's a wonderful thing. You know, I spent 3 hours with Moses of the Bible. வேதாமத்தில் உள்ள மோசையோடு 3 மணி நேரம் நான் செலவிட்டு பேசினேன். Finally, I asked her a question. The question is about the rod which he was using. Panga doctor, I'll give some introduction. Okay, hold the mic. Can she come up? Okay. Okay, what happened is, மோசேட்ட பேசிட்டு இருக்கும்போது ஃபைனலாக வரும்போது can I see the rod that you are using to perform miracles அப்படின்னு சொன்னபோது he showed me a rod. கையில் கொடுத்தாரு. அதனுடைய அந்த ராட்லேருந்து ஒன்று எடுத்து கொடுத்தாரு. அந்த ராடை கையில் வச்சுருந்தேன். இன்ஜினியர்ஸ்ட்டு அப்படி சொன்னேன், எப்போ இந்த ராடை நான் சர்ச்சுக்கு கொண்டு வரேன்னு. பாஸ்டர் ஏன்னா கையை பிடிச்சிட்டு ராடை கொண்டு வரேன்றீங்க, வயசானதுனால ஏதோ பிறண்டு போச்சுன்னு மூளை பிறண்டு போச்சு சொல்லுவாங்கன்னு. இப்போ நான் கேட்டேன், அப்போ என்னப்பா தெரியல, உங்களுக்கு கண்ணு தெரியலையாப்பா அப்படின்னா. கண்ணு தெரில பாஸ்டர் அப்படின்னாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இந்த ராடை வச்சு நான் எடுத்துகிட்டு போகணும் சர்ச்சுக்கு, இப்படி எடுத்துகிட்டு போனால் இங்கே இன்ஜினியர்ஸ்லாம் ஷூட் பண்ண மாட்டோன்றாங்க, என்ன பண்ணுறது? அவர் சொன்னார், யூ பை a walking stick and embed it. So I embedded Moses' rod in this. She is Jeevitha, precious only daughter of Dr. Murthy. டாக்டர் மூர்த்தி வந்து சோல் வின்னிங்கில் ரொம்ப பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அவங்கள ஜெபம் பண்ணிட்டு தான் மருந்து கொடுப்பாரு. ஜெபம் பண்ணி முடித்தோடனே அவங்கள ஆத்மா ஆதாயம் பண்ணிடுவார். அவங்க பூலோகத்துலேயும் ஆரோக்கியமாக இருப்பாங்க, பரலோகவாசியாக மாறிடுவாங்க. ஓகே, இங்கே வந்த நேரத்தில் அதுக்குள்ளே ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணிட்டார். இஸ் அ முஸ்லீம். He said, you will come and see me after the service. அதுக்குள்ளே ஒரு ஆத்மாவா? ஓகே, இப்படி தான் இருக்கணும்பா ஆத்மா. அதான் மீன் பிடிக்கிறவங்களா இருக்கக்கூடாது, மனுஷன் பிடிக்கலாம் மாற்றினார். மீன் பிடிப்போரை ஊர் தெரிந்து உள்ளம் பிடிப்போர் ஆக்கினார் என் அன்பர். இவரும் அப்படி தான். ரைட், ஓகே. எஸ், ஜீவிதா, டெல் மீ யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். 2 miracles are there. மெதுவா சத்தம் போட்டு மைக்கை க்ளோஸாக வச்சு சொல்லு. Hallelujah, glory to Lord Jesus Christ alone. Last May, I think Thursday night ஒரு 8:30 இருக்கும். நான் ஹாட் பாயிலிங் கிச்சனில் இருக்கும்போது ஹாட் பாயிலிங் வாட்டர் வெஸ்ஸில் இருக்கும்போது அது தவறி என்னோட லெஃப்ட் தை மேலே விழுந்தது. அது நெக்ஸ்ட் டே வந்து ஃபுல் பிளிஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகி முக்கால்வாசி ஸ்கின் அப்படியே பீல் ஆகிட்டு வெளியில் வந்துருச்சு. As my dad was doctor, he treated me and he said at least ஒரு 20 days மேலே ஆகும் ஃபுல் க்யூர் ஆகுறதுக்குன்னு. I was suffering from unbearable pain. இமிடியேட்டாக பாஸ்டருக்கு நான் மெசேஜ் பண்ணி சொன்னேன். பாஸ்டர் ஒரு ½ an hour எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி எல்லா விவரத்தை கேட்டார். அது பிறகு பாஸ்டர் ப்ரே பண்ணும்போது சொன்னார், நான் வந்து மோசஸ் ராட் யூஸ் பண்ணுறது, Jesus has given me that silver rod. Now I am going to beat on that burning pain and you will be healed immediately. அதேமாரி பாஸ்டர் ப்ரே பண்ணார். ப்ரே பண்ணி முடிச்சிட்ட பிறகு within 2 seconds I felt full watering inside my burnt bandage. அப்போ நெக்ஸ்ட் டே பாஸ்டர் சொன்னார் ஃபோனில், நீ நெக்ஸ்ட் டே டாக்டர் உனக்கு பேண்டேஜ் ஓப்பன் பண்ணும்போது டாக்டர் வில் பி சர்ப்ரைஸ் டு see the skin will be grown and even small hairs also will be grown on your burnt mark. அதேமாரி டேடி நெக்ஸ்ட் டே பேண்டேஜ் ரிமூவ் பண்ணும்போது டேடி வாஸ் ரியலி சர்ப்ரைஸ் டு see you will half the skin burnt ஆகி you will medically ஆகிறது ரொம்ப கஷ்டம், but with God all things are possible. and அதேமாரி அந்த burnt மார்க்கில் பிங்கிஷ் கலர் வந்து I could see the skin growth and tiny hairs was grown on my thigh. So I give all the glory to my Lord Jesus Christ. Yeah. And secondly, I want to glorify my Lord. Last year... 1 minute. Appa wants to talk. Glory to Jesus. 1 minute. No, I want to talk. Medical knowledge says it will take 20 days. The blisters la vandu. Heavenly knowledge says it will be done immediately.
which prevailed, heavenly knowledge. Yes, yes, you say, Dr. Murthy. I say any burn, it will take minimum 25 to 30 days, complete by cure. But if within 1 day or 2 days, it become completely, 75% become all right. After 2 days, it become completely full all right. I was very much surprised. It's glory to Jesus. Glory to Jesus. Jeevitha, I prophesied that you are going to get a job. Did you get a job? Yeah, you tell that. Secondly, I want to glorify my Lord Jesus Christ. Last year, நான் இங்கே சர்ச் வந்திருக்கும் போது I was studying MSc 3rd semester. பாஸ்டர் காண்டி சொல்லி இந்த ப்ரே பண்ணுறதுக்கு ஜாப் காண்டி பாஸ்டர் said me that நீ வந்து ஃபஸ்ட் 3 ரவுண்ட்ஸில் நீ செலக்ட் ஆயிடுவேன்னு. அதேமாரி நான் ஃபஸ்ட் இன்டர்வியூ ஃபஸ்ட் ஜாப் அட்டென்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் 3 rounds I was selected. All the glory to my Lord Jesus Christ. Praise the Lord. யாரோ எங்கேயோ இன்டர்வியூ பண்ணுறாங்க, ரிசல்ட்டை இங்கேருந்து நம்ம டிசைட் பண்ணுறோம். ஓகே, எங்கேயோ எம்பசியில் பாஸ்போர்ட்டில் சீல் குத்துறாங்க, விசாவை இங்கேருந்து பார்க்குறோம். Our God is great, isn't it? When my physical eye sees in front, my spiritual eye sees back. So when I have to see the embassy, I have to stand here. It will see, okay? Wonderful things. Jeevitha, God bless you, Jeevitha. கர்த்தாவே ஆசீர்வதிங்க, மகளை ஆசீர்வதிங்க. மெடிக்கல் ப்ரொஃபஷன் அப்பாடா ஆத்மா ஆதாயம் பண்ணுறாரு. நாங்கள்லாம் சுவிசேஷம் சொன்னால் போதும் பாஸ்டர்னு எந்திரிச்சு போயிடுவாங்க. இவங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாம் ரெடிமேட் ஆடியன்ஸ், எந்திரிச்சு போக முடியாது, மருந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்க போக முடியாதா? அதனால் இவர்களெல்லாம் ரெடிமேட் கேப்டிவேட்டட் இம்ப்ரிசன்ட் ஆடியன்ஸ். ஸோ he has got a greatest privilege to win souls. சரி சரி. Yes, you want to say anything? Right, okay. He's writing his 10th standard. You should get a good marks. Lord Jesus, I pray for him. Let him get a very good mark. And he shall fall into your perfect plan for his life in Jesus' name. கர்த்தர் நல்ல ஆசீர்வதிப்பாராக, மகனோடு கூட இருப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Wish you all the best. Your photo should come in the paper. Okay, should get a good marks. லூர்து சாமி, 74 years old. லூர்து சாமி இவர் நேற்று வந்து எங்கள் வீட்டுக்கு பெறப்பட்டார். அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்க, பாஸ்டர் இருப்பாரோ இருக்க மாட்டாரோ, பார்ப்பாரோ பார்க்க முடியுமோ முடியாதோ, என்ன செய்யறதுன்னு. அவர் இருந்தானே இல்லாட்டான்னு அவர் வீட்டில் கால் வச்சுட்டு வந்தாலே போதும், பிளெஸ்ஸிங். அவர் சொன்னார். பேரங்க சொல்கிறாங்க, நீங்கள் அப்பாயின்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தான் போகணும், அவர் இருப்பாரோ இருக்க மாட்டாரோ தெரியாது. இல்லைப்பா, அவர் இருந்தாலும் சரி இருக்காட்டாலும் பரவாயில்ல, அவர் வீட்டில் போய் நான் காலை வச்சுட்டு வந்தால் பிளெஸ்ஸிங். என்ன மாதிரி ஆண்டவரை பற்றி சொல்லாரு. ஓகே, ஐ வாண்ட் டு இன்டர்வியூ யூ. சரியா, கேட்கட்டா? சரி சரி, அங்கே பாருங்கள் கேமரா. ரைட். ஒரு நாளைக்கு எத்தனை சுருட்டு குடிப்பீங்க? 25 25 சுருட்டு ஒரு நாளைக்கு. எத்தனை வருஷமா? 50 வருஷம். 50 வருஷம். எப்பா 50 வருஷம் 25, 50 × 25 யார் கால்குலேட்டர் பண்ணிட்டு? சுருட்டு கம்பெனிக்கு என்னால் ஆவாப்பா. ரைட்டு. இப்போ அதனால உங்கள் கண்ணு பாதிக்கப்பட்டிருக்கணுமே? பாதிக்கப்பட்டது. கண்ணில் ரத்தம் கட்டியிருக்கணுமே? ரத்தம் கட்டிச்சு இல்லையா? இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டீங்களா? விட்டுட்டோம். சரி, ஜீவக்குரல் ப்ரோக்ராம் என்னைக்காவது பார்த்தீங்களா? டெய்லி பார்ப்போம். ஏறக்குறைய ராத்திரி 12 மணிக்கு கூட பார்ப்போம். நான் 12 மணிலேருந்து பார்ப்பீங்க டெய்லி? உங்கள் ப்ரோக்ராமை பார்ப்போம் நான். சரி, கேன் யூ சே சம்திங் அபவுட் அவர் ப்ரோக்ராம்? என்ன பிளெஸ்ஸிங், எப்படி இருக்கு? நான் பேசுகிற தமிழ் புரியுதா, இங்கிலீஷ் புரியுதா? ரெண்டும் புரியுது, ரெண்டுலேயும் கில்லாடின்னு புரியுது. ரெண்டுலேயும் கில்லாடியும் புரியுது. இவரை விட கில்லாடி இவங்க அப்பா அம்மா. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நன்றி சொல்லணுன்னா இவங்க அப்பா அம்மாவுக்கு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இவருக்கு பேர் ஞானஸ்தானத்தில் விக்டர் ஞானராஜின்னு வச்சுருக்காங்க. அது இவர்கிட்ட போய் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறோம். விக்டர்னா என்ன? விக்டரிங்கிறது அட்ஜெக்டிவ், விக்டர்னா நவுன் ஃபார்ம். வெற்றி கண்டார், வெற்றி கொண்டவர். எதில்? ஞானம். ஞானம் எங்கேருந்து வருது? கடவுள்கிட்டேருந்து வருது. அந்த ராஜ் என்பது எதனுடைய அப்ரிவேஷன்? ராஜாவுடைய அப்ரிவேஷன். அப்போ ஞானத்தில் அரசனுடைய அறிவை விட வென்றவர், கடவுளிடம் பெற்றவர் என்ற பொருள்படும்படியான பெயரை கொடுத்து அந்த பிள்ளையை பெற்று இவ்வளோ வளர்த்து நம்மளை போன்ற ஒரு அவக்கேடான ஆட்களுக்கு நல்ல ஒரு பிள்ளையை கொடுத்ததுக்கு நான் உண்மையிலேயே கடவுளுக்கு நன்றி சொல்ல வேணுமா வேணாமா? Praise the Lord.
இன்னைக்கு தான் என் பேரை பற்றி ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியுது. 77 வருஷம் தெரியாத புரிய வச்சுட்டாராப்பா, பெரிய ஆள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே இவரோடு கூட இருங்கப்பா. இவருக்கு ஆண்டவருடைய வசனத்தின் மேல் தாகம் பெருசு. இவருக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, அந்த கடனெல்லாம் அடைக்க கிருபை தாங்கப்பா. 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஆண் பிள்ளைங்க, 2 பேரும் ஜெம்ஸு. அப்பான்னா அவ்வளோ உயிர் வச்சுருக்காங்க. இந்த காலத்து வாலிபர்கள் இந்த மாதிரி ஒரு அப்பாவை இவ்வளோ உயிர் வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது. 2 பேரும் அவருக்கு கடன் பட்ட உடனே ஒருத்தர் 15,000 ரூபா கொடுத்தாரு, இன்னொருத்தர் 15 லட்சம். 15 தான் வந்தது, நான் 1000 நினச்சேன், லட்சம் கொடுத்தாரு. பாருங்கப்பா, இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு தாத்தாவுக்கு ஒரு வாலிபம் 15 லட்சம் கொடுக்கணுமானா சாதாரணமாக என்ன மாதிரி வளர்த்துருப்பார் இவர். அதனால் பலன் அதுக்கு. சரி, அவர் சொல்லிட்டு கொடுத்தாலும் பையங்களை சொல்லிட்டு கொடுத்துக்காம வளர்த்து. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். அப்புறம் அக்டோபர் 4ஆம் தேதி. சரி சரி, அது சொல்லணும். அக்டோபர் 4ஆம் தேதி பாருங்கள், மறந்து போச்சு, இப்போ தான் ஞாபகம். நான் டிவியில் பேசாததெல்லாம் மக்கள் கேட்குறாங்க, நான் பேசாததெல்லாம் மக்கள் கேட்டு சாதிக்கிறாங்க. நீங்கள் இது சொன்னீங்கன்றாங்க. அக்டோபர் 4ஆம் தேதி அவர் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நான் சொன்னேன்னா 8ஆம் தேதி உனக்கு பிளெஸ்ஸிங் வருதுன்னு சொன்னேன்னா, நான் சொல்லவே இல்லை, டேப்லையும் இல்லை. ஆனால் அவர் சொல்கிறார் கட்டாயம் 8ஆம் தேதி கிடைக்கும்னார். அக்டோபர் 4ஆம் தேதி வந்த ப்ரோக்ராமில் 8ஆம் தேதி உனக்கு ஆசீர்வாதம் வருதுன்னு சொன்னேன்றாரு. சொல்லலை, ஏன்னா டேப்பில் இல்லை. டேப்பில் இல்லாத அவர் கேட்டிருக்காரு. அன்னைக்கு 8ஆம் தேதி என்ன நடந்து சொல்லுங்கள். அக்டோபர் 4ஆம் தேதி நான் டிவியில் ஐயாவை கண்டேன். உனக்கு 8ஆம் தேதியிலிருந்து நன்மை பிறக்கும், விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அது எல்லோரும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்தவங்க அத்தனை பேரும் பார்ப்பாங்க. பட் ஆனால் அந்த நிகழ்ச்சி எனக்கு எனக்கே சொன்ன மாதிரி எனக்கு இருந்தது. அதை அப்படியே எடுத்துக்கொண்டேன், அப்படியே நடந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனில் எலிமெண்ட்ரி ஸ்கூல், முதல்ல ஹைஸ்கூலில் வாத்தியாராக இருந்தேன். அப்புறம் எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹெட்மாஸ்டராக இருந்து கடைசியில் ரிட்டையர்ட் ஆனான். ரிட்டையர்ட் ஆகி ஒரு 15 வருஷம் ஆகிப்போச்சு. 2000 ரிட்டையர்ட் ஆனான். அதுக்கு எனக்கு ஒரு பணம் வரணும். அது எனக்கு தெரியாது. கொஞ்ச நாள் கடைசியில் பார்க்க போனால் அது கேள்விப்பட்டு எழுதி 15 வருடம் கழித்து எத்தனாம் தேதி, அக்டோபர் 8ஆம் தேதி அப்பணத்தை பெற்றேன். எவ்வளோ வந்தது? அது யார் கூறியது? ஐயா கூறியது. ஆமாம், அவர் சொன்ன அந்த நீ உனக்கு விடுதலை உண்டு என்ற நேரம் முதல் நான் விடுதலை சந்தித்து கொண்டு தான் இருக்கேன். நேற்று இவரை பார்க்கலான்னு வீட்டில் சொன்னால், அப்போ இப்போ போனால் பார்க்க முடியாது அப்படின்னாங்க. நான் சொன்னேன் போகிறான் பார்க்குறான்னா. எனக்கு பெரிய ஆச்சரியம். இதை விட 2 பேரும் கிட்ட உட்காந்து பேசுறது ஒரு எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்க. அங்கே உட்காருங்க, சேரை எடுத்துகிட்டு வந்து என் பக்கத்தில் போட்டேன். ஆமாம், அதுவே எனக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. ஆகவே நீங்கள் இத்தனை பேர் வந்தது எனக்கு மகிழ்ச்சி. இன்னும் நிறையா வரணும், அவருடைய சேவை பரவணும், கடவுளுடைய அருள் அவரால் நமக்கு கிடைக்கணும், நிறைய கிடைக்கணும்னு வாழ்த்தலாம். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இத்தனை பேரும் நம்ம அவர்கிட்ட தான் வேண்டிக்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு கேட்குறோம். பட் ஆனால் என்கிட்ட சிலதெல்லாம் கொஞ்சம் இப்படி இருக்கும், ஆன்டிவைஸ். நான் சில சமயத்தில் அவருக்கு வேண்டிக்குவேன். நான் இல்லை, உண்மையிலேயே அவருக்காக வேண்டிக்குவேன். நல்லா சபையை பரப்பணும், அவருடைய ஆத்மம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிக்கப்படணும்னு எனக்காக ஏன் படக்கூடாது? அப்படி ஒரு கேள்வி இருக்கே என்ன? அதனால் அதை மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், ஐயாவுக்காக வேண்டிக்கணும். ஐயாவுக்கு வேண்டிக்கணும், அவங்க குடும்பத்துக்கு வேண்டிக்கணும், அவங்க அப்பா அம்மாவுக்கு வேண்டிக்கணும். பேர்பட்ட பிள்ளையை கொடுத்ததுக்கு அது முக்கியமான பாயிண்ட்டு. அதை விட என்னென்னா, இப்போ உங்கள் முன்னால் பேசினதுக்கு எனக்கும் வேண்டிங்க, என் கஷ்டம் வரும், நானும் உங்களுக்கு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. நீங்கள் அவ்வளோ 15 வருஷம் கழிச்சு 8ஆம் தேதி காசு வந்தது, ஏதாவது கொண்டுருக்கீங்களா? கொண்டு சரி 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 சரி. கர்த்தாவே கொடுங்கள் கொடுக்கப்படும் இன்றைக்கி வாக்குத்தத்தம் வந்தது. அவர் கொடுத்துருக்காருப்பா. 3 லட்சம் தான் கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் கடன் இருக்குது, எல்லாத்தையும் சீக்கிரத்தில் அடைச்சிட்டு, கடனெல்லாம் அடைச்சிட்டேன்னு மறுபடியும் காணிக்க கொண்டு வரணும். அது நிறைய கொண்டு வருவேன். இப்போ ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, இது சபைக்கு இல்லை, உங்களுக்கு தான். அடப்பாவுமே. ஆமாம், இல்லை நான் எப்பயும் ரியலாக உண்மை சொல்லுவேன். உண்மை சொல்கிறீங்க, சரி நான் வச்சுக்கிறேன். இல்லை உங்களுக்கு, சரி எனக்கு தான், நான் கொடுக்கல, என் ஒய்ஃப்ட்ட கொடுக்கல, நானே வச்சுக்கிறேன். நீங்கள் அது எல்லாத்தோட பெஸ்ட்டு, அதோட பெஸ்ட்டு. எப்பாடா எப்பாடா, இந்த மாதிரி சர்வீஸ் இந்த உலகத்தில் எங்கப்பா இருக்கு? காட் பிளஸ் யூ ஐயா. அதனால் சபைக்கு கொடுக்குற நாள் வரும், நிறைய கொடுப்போம், நிறைய கொடுங்க. ரைட் ரைட் ரைட். காட் பிளஸ் யூ. கர்த்தாவே கொடுங்கள் கொடுக்கப்படும் சொன்னீங்க. நேற்று நான்
அவர் வந்து எப்போ என்ன சொன்னார்னா, ஒரு கையை வச்சு ஆசீர்வதிச்சார், 2 கை வச்சு ஆசீர்வதினார். கர்த்தாவே 2 கையை வச்சு ஆசீர்வதிச்சிருக்கம்பா. என் காணப்படுகிற களிமண் கண்ணில் ஒன்றுமே இல்லை, கரத்தில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஆணி தொலைத்த 2 கரத்தை வைங்க, அவர் மேலே ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், 2 மகனும் செல்ல மகனும் ஆசீர்வாதமாக இருக்கணும், பேர பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கணும், இயேசுவின் நாமத்தில் ஆமென். ரைட். மணி வந்திருக்காங்களா? எங்கே யார் எந்திரிச்சில்லைங்க? கர்த்தர் அந்தம்மா ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ். நன்றி 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 நன்றி. The subject of the program is Book of Destiny. What is the difference between fate and destiny? Fate அப்படின்னா தலைவிதி, விதின்னு சொல்லுவாங்க. Fate. Destiny
என்றா கூட ஒரு அர்த்தத்தில் விதி தான். டெஃபினிஷன் கேட்டேன், ஆண்டவரே இந்த டெஸ்டினிக்கு தமிழ் டிக்ஷனரியில் பார்த்தா என்ன இல்லாமல் போட்டிருக்கு, குழப்பமாக இருக்குது, நீங்கள் என்ன டெஃபினிஷன் கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். த ஏஞ்சல் டோல் மீ, அவர் சொன்ன வழியில் நீ போனால் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமான ஆண்டவருடைய வசனத்தை தண்டவாளமாக கொண்டு நீ நடந்து சென்றால், அவருடைய சித்தத்தின்படி நடந்தால், வசனத்தை மீறாமல் நடந்தால், நீ சென்று அடையும் இடம்தான் யுவர் டெஸ்டினி. விதி என்பது உங்களுடைய செல்ஃப் வில், சுயசித்தம் உங்களை கரம் பிடித்து அழைத்து செல்வது. சுயசித்தம் உங்களை அழைத்து செல்லும் பொழுது பாதி நேரத்தில் பிசாசு வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு குறுகலான பாதையிலிருந்து விசாலமான நரகத்தை நோக்கி செல்லும் பாதைக்கு செல்வான். அதைத்தான் தலைவிதி, விதி ஃபேட் என்று சொல்கிறார். டெஸ்டினி இஸ் வாட்ஸ் God has laid out your path. பிறந்த நாளிலிருந்து நமக்கு புக்கு எழுதிடுறாங்க, நம்ம பற்றி பரலோகத்தில் புக்கு எழுதப்படுது. நம்ம என்னைக்கு என் தாயின் கருவில் நான் உருவானனோ, the first day, there is a book of destiny written in heaven. உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படிதான். Psalm number 139 verse 16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. கருமுட்டை, the first union of fertilized egg and spermatozoa, sperm and அந்த கருமுட்டை முதல் நாளில் உருவான கருவின் ஃபர்ஸ்ட் டே, அதுலேயே ஆண்டவர் பார்த்துறார், புக் எழுதி வச்சார் அதிலிருந்து சார வரைக்கும். என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. இன்னும் கண்ணு வரல, காது வரல, விரல் வரல, கை வரல. ஆனால் என்னைக்கு கண் வரும், என்னைக்கு காது வரும், என்னைக்கு விரல் வருங்கிறது எல்லாம் டேட் வாரியா, டைம் வாரியா எழுதி வச்சிருக்கு. புக் ஆஃப் டெஸ்டினி. ஃப்ரம் பர்த் டு டெத் இட் இஸ் ரெக்கார்டட். பரலோகத்தில் பல புத்தகங்கள் இருக்கு. இந்த புத்தகம் புக் ஆஃப் டெஸ்டினி வாஸ் இன் லெவல் நம்பர் 8. லெவல் நம்பர் 8 தான் நிறைய புக்ஸ் இருக்கு. இந்த புத்தகங்கள் வந்து வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் நாம் நிற்கும் பொழுது இந்த புத்தகங்கள் எடுத்து வாசிக்கப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். மரித்தோராகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். புத்தகங்கள் திறக்கப்பட்டன, வேறொரு புத்தகம் திறக்கப்பட்டது. ஆகவே புத்தகங்கள் என்று சொல்வது 2 புத்தகத்தை குறிக்குது. ஒன்று புக் ஆஃப் டெஸ்டினி, இன்னொன்று புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், ஞாபகார்த்த புத்தகம். புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் அண்ட் புக் ஆஃப் டெஸ்டினிங்கிறது புத்தகங்கள், ப்ளூரல், புக்ஸ் ப்ளூரல். அதுக்கப்புறம் வேறொரு புத்தகம் திறக்கப்பட்டது, அதுதான் ஜீவ புத்தகம், ரட்சிக்கப்பட்டவர்களின் பெயர் எழுதப்பட்ட ஜீவ புத்தகம். ஆகவே லெவல் நம்பர் 8 உள்ள 3 புத்தகம் புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், புக் ஆஃப் டெஸ்டினி அண்ட் புக் ஆஃப் லைஃப், ஜீவ புத்தகம். இந்த ஜீவ புத்தகத்தில் நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நான் பேச போகிறது புக் ஆஃப் டெஸ்டினி, கர்த்தருடைய திட்டம் நம் வாழ்க்கை குறித்து. அந்த மற்ற புத்தகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஞாபக புத்தகம் இஸ் புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். ஞாபகம், ரிமெம்பர், ஞாபக புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. இந்த ஞாபக புத்தகத்தில் என்ன இருக்குன்னு சொன்னால், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக மாத்திரம் எழுதப்பட்ட புத்தகம். எல்லாருக்கும் இந்த ஞாபக புத்தகத்தில் கிடையாது. அதான் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னார். அவரை வச்சு நம்ம ஏதாவது செய்யணும்னா கர்த்தருக்கு பயந்தவர்கள் செய்கிற எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. மைனர் டீட்டெயிலிருந்து மேஜர் டீட்டெயில் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கு. ஒருத்தர் வந்தார், நீங்கள் அவருக்கு ஒரு தாகமாக இருக்குங்கன்னு தண்ணி கொடுக்குறீங்க, தண்ணி விலையற்றது, அதை நம்ம மதிக்க மாட்டோம், மறந்துடுவோம். ஆனால் விக்டர் ஞானராஜ் அவருக்கு தண்ணி கொடுத்தாரு, ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாரு. ஒரு கலசம் தண்ணி கொடுக்குறவனையும் பரலோகத்தில் ரிமெம்பர் பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர்
சும்மா சொல்லிட்டு போல, டைம் பாஸ்க்காக சொல்லிட்டு போல, உண்மையிலே அதை எழுதுறாருப்பா. அது எழுதுறாரு. அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். நீங்கள் பேசுகிறது நல்ல காரியம்னா சிரித்து எடுக்க மாட்டாங்க, பேனா வச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் யாராவது ஊழியக்காரனை பற்றி ஏதாவது சொன்னீங்கன்னா உடனே அப்படி சொன்னான் அப்படின்னு எழுதிடுறாங்க. நான் சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், டெஸ்டினி புக்கை பார்த்தேன்றேன், எந்த ஹெவனை பார்த்தேன்னு, சவுத் போல் போனேன்றான், இதெல்லாம் பார்த்து சிலரெல்லாம் கேள்வி பண்ணுறாங்க. அதனால் எனக்கு வருத்தமாக இருக்குது. மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 12 verse 36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டுமென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். நம்ம சும்மா லைட்டாக பேசிடுறோம். என்ன சொல்கிறார் விக்டர் ஞானராஜ் அப்படின்னு போயிருப்பாரா? ஏதாவது ஒரு புத்தகம் படிச்சிருப்பாருப்பா, அதான் சொல்லு. நான் எனக்காக சொல்லுங்க, என்னை என்ன வேணால் சொல்லுங்கள், இது எரும மாட்டு தோல், எவ்வளோ சொன்னாலும் ஒன்றும் உதைக்காது, கவலையே பட மாட்டேன். என் முன்னால் வந்து சொன்னால் கூட கவலைப்பட மாட்டேன். ஏன்? அவருக்காக வேலை செய்கிறேன். எலிசா வந்து பால்ஹெட், அவரை பார்த்து 42 பேர், ஒருத்தன் சொன்னால் ஒரு தாத்தா போராடா வாங்கிடா கேள்வி பண்ணலான்னு, அந்த குரூப்பே வந்துடுச்சு, அந்த யூத் குரூப் 42 பேர் வந்து சொன்னாங்க, உங்கள் பாஸ் எலியா ஏறி போனார்னு கதை விடுறல்ல, மொட்டை தலையா நீ ஏறிப்போ, பால்ஹெட் யூ ஆல்சோ கோ, அவனை மாதிரி போ அப்படின்னு கை தட்டி சிரித்து கேலி பண்ணுறாங்க. பார்த்தா, எப்பா இப்படிலாம் சொல்லாதங்க. மறுபடியும் சொன்னாங்க, மொட்டை தலையா ஏறிப்போ, உங்கள் எலிசா மாதிரி கைக்கு தண்ணி ஊற்றினியே நீ ஏறிப்போ. அவங்க சொன்ன வார்த்தை எத்தனை வார்த்தை? மொட்டை தலையா ஏறிப்போ. மொட்டை தலையா ஒரு வார்த்தை, சரி 2 வார்த்தை இல்லை 3 வார்த்தை, போயிட்டான். அந்த நேரத்தில் அவர் சபிச்சார். 2 கரடி வந்தது, அந்த 42 பேரை க்ரஷ் பண்ணி போட்டுச்சு. அது எனக்கு காட்டினாரு, அதை நான் உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்கிறேன், தெரியாத பேசாதுங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து 70 சீடர்களை 2 பேராக கிராமத்துக்கு அனுப்புகிறாரு. இவங்க கிராமத்தில் போயிட்டு மினிஸ்ட்ரி பண்ணிட்டு வராங்க. ஆவிகளும் உங்களுடைய நாமத்துக்கு கீழ்ப்படுகிறதுன்னு சொல்லி நல்ல ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அவர் அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படாம அவர் சொல்கிறாரு, எப்பா இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஆவி கீழ்ப்படுகிறது, இந்த மிரக்கல்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, உன் பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கல, அதுக்கு சந்தோஷப்படுனாரு. இதுதான் ஜீவ புத்தகம், புக் ஆஃப் மெமரி, ஜீவ புத்தகம். 3வது புக் ஆஃப் டெஸ்டினி, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின் படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். யாவரும் தங்கள் தங்கள் கிரியையின்படியே புக் ஆஃப் டெஸ்டினியில் எழுதப்பட்டிருந்தபடி அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். இதுதான் புக் ஆஃப் டெஸ்டினி. அந்த புக் ஆஃப் டெஸ்டினியில் ஃபர்ஸ்ட் 500 pages இட்ஸ் அபவுட் த லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். புக் ஆஃப் டெஸ்டினியில் ஜேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் நடப்பார் அப்படின்னு பிதா எழுதின திட்டம் 500 பக்கத்தில் எழுதியிருக்கு. அதில் ஆரம்பித்தவர் இயேசு கிறிஸ்து 500 பக்கத்தில் எழுதப்பட்டது 1 செகண்ட் வித்தியாசம் இல்லாமல் அவர் ஃபாலோ பண்ணார். அதில் எழுதப்பட்ட வார்த்தை மாம்சமாகி அதை அப்படியே செய்து காட்டியது. இது கிறிஸ்மஸ் சர்மன் அல்ல. வேர்ட் பிகேம் ஃப்ளஷ் இஸ் நாட் அஸ் டெக்ஸ்ட் ஃபார் கிறிஸ்மஸ், இட் இஸ் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் தட் புக் ஆஃப் டெஸ்டினி as a model for us. எப்படி இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் சித்தத்தின்படியே நடந்தாரோ அதனுடைய மாடலாக அது இருக்குது என்று பார்க்கிறோம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்கும் ஆண்டவர் புக் ஆஃப் டெஸ்டினி எழுதி வச்சிருக்காரு. அதை விட்டு நீ டீவியேட் பண்ணும்போது யூ லூஸ் டைம் இன் யுவர் லைஃப். அவர் எனக்கு புக் ஆஃப் டெஸ்டினியில் அடுத்தது 3வது காட்டினது, அந்த இயேசு கிறிஸ்து பக்கத்தில் உங்களுடைய ராஜ்யத்திற்கு வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் சொன்ன அந்த திருடனுடைய புக் ஆஃப் டெஸ்டினியை காட்டினார். அதில் என்ன இருக்குன்னு சொன்னால், அந்த திருடன் வந்து நல்லா ரட்சிக்கப்பட்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு க்ரீன் லைன் போட்டு வச்சுருக்காரு. இந்த பையன் என்ன செய்தான்னா, ஆரம்பத்திலிருந்தே அவன் வாழ்க்கை ரெட் லைனில் தான் ஓடுது. 1 செகண்டு அவன் கடவுளுடைய திட்டத்தை எப்படி நடக்கலை, அப்படியே போயிட்டு வருது ரெட் லைன். கடைசியில் அந்த ரெட் லைனு
க்ரீன் லைனோடு சேருதுப்பா. நம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தருளும் சொல்லி இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பார். லாஸ்ட் செகண்ட் his name has gone, written in the book of life. என்ட்ரி பாஸ், தர டிக்கெட், போ உள்ளே போய் நுழை. நம்மளாம் டீலக்ஸ் கிளாஸ், நிறைய கிஃப்ட்டு வரோம். அதனால தான். அதனால் பாக்கியவான். ஆனால் சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் என்னங்க சொல்ல, பரலோகத்துக்கு உள்ளே நுழைஞ்சாலே போதும். ரோமர் 8:30. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார், தாம் அழைத்தவரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார் அல்லது நீதிமான்களாக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கினோரை தமது மகிமையில் பங்கு பெறச் செய்தார். இதுதாங்க உங்கள் டெஸ்டினியினுடைய 4 சாப்டர். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் 500 pages. அதுக்கப்புறம் முதல்ல யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். 4 knowledge. விக்டர் ஞானராஜ் பிறந்த உடனே இவன் 16 வயசில் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு போட்டிருந்தார். அதுபடி நான் ரட்சிக்கப்பட்டேன். முன்குறித்தார். இந்த முன்குறித்ததுக்கு ஒரு வசனம், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அந்த புக் ஆஃப் டெஸ்டினியில் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஜீசஸ் கிரைஸ்டை பற்றி எழுதியிருக்கு, அவருடைய வாழ்க்கையை பற்றி. அதான் நமக்கு மாடல். ஒரு வினாடி கூட தவறாமல் பிதாவின் சித்தத்தை செய்தார், பிதா காட்டினதை செய்தார், பிதா சொன்னதை பேசினார். அதுதான் புக் ஆஃப் டெஸ்டினியில் இருக்குது. நம்ம என் லைஃப்பில் 16வது வயசில் ரட்சிக்கப்பட்டேன், அந்த இதிலேருந்து அங்கேருந்து எழுதிட்டு இருக்காங்க. சில மஞ்சக்கோடு இருக்குது. மஞ்சக்கோடு அவரை விட்டு விலகி போனது, டைம் லேப்ஸ். அதுக்கப்புறம் சேர்ந்துட்டேன், நல்ல வேலை. மஞ்சக்கோடு கர்த்தர் சித்தத்தை காட்டினோடனே, கர்த்தாவே உங்களுடைய சித்தத்தை பின்பற்றவா எனக்கு இஷ்டம் இல்லை, அதனால் நான் என் சுய சித்தத்தை பின்பற்றுறேன் அப்படின்னு சொன்ன உடனே there is a confusion in my mind. The moment there is a confusion, you leave from the will of God. You go in a green, yellow line. அது மாதிரி ப்ளூ லைன். ப்ளூ லைன் என்ன செய்துட்டேன்னா, கன்ஃபியூஷன் தீர்ந்து, கர்த்தாவே உங்கள் சித்தத்தை நான் ஃபாலோ பண்ண போகிறல, நான் என் சித்தத்தை ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு போகிறது, பாவம் செய்ய போகிறது, அது ப்ளூ லைனில் குறிக்குது. அதையும் ஒரு நாளில் மனம் திரும்பி ஜாயின் பண்ணுறேன் க்ரீனில். அப்போ தான் தெரியுது, இதெல்லாம் முதல்லே காட்டியிருந்தீங்கன்னா நான் ஒழுங்காக மஞ்சள் லைன் ப்ளூ லைன் வராமல் இருந்திருப்பேனே. இப்போ எல்லாம் சுற்றிட்டுலாம் வந்தேன், கொஞ்சம் போச்சே டைமு. இழந்து போன வருடங்களை திருப்பி கொடுக்கிறேன், பச்சைக்கிளி வெட்டுக்கிளி எல்லா கிளிகளும் சாப்பிட்ட வருடங்களை திரும்ப தருகிறேன், இனியாவது ஒழுங்காக இரு அப்படின்னு சொல்லி அதை ரீரைட் பண்ணி அந்த வாழ்க்கையை மறுபடியும் வாழும்படி அவர்கள் செய்திருக்கிறார். ஆகவே முதல் அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்கிறார்னா, என்னை எப்படி முன்குறித்தார், முன்குறித்தவரை அழைத்தார். யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார். அது செகண்ட் சாப்டர். அந்த அழைப்பில் எப்படி இருக்குன்னா, 2 அழைப்புன்னு சொன்னார். ஒன்று பாஸ்டர் அழைச்சிருக்காரு, டீச்சர் அழைச்சிருக்காரு, நேர்ஸ் அழைச்சிருக்காரு. தட் இஸ் ஒகேஷ்னல் காலிங். சிலருக்கு சில திட்டங்களை செய்வதற்கு செலக்டட் ஃபார், கால்டு ஃபார் காட்ஸ் டாஸ்க். எல்லாரையும் அழைச்சிருக்காரு. எவரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். டீச்சர் அழைச்சிருக்காரு, அதில் நீங்கள் உண்மையாக இருக்கணும். நேர்ஸாக இருக்கல நீங்கள் உண்மையாக இருக்கணும். உங்கள் காலிங்கில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா அவர் போட்டிருக்க திட்டத்தைப்படி போகும். நீங்கள் எந்த பிஸ்னஸையும் ஆரம்பிக்கலாம், அதை கர்த்தர் ஆசீர்வதிக்க செய்வார். அது கர்த்தருடைய சித்தத்தில் இருக்கா இல்லையான்னு வேண்டாம். ஒரு பிஸ்னஸில் வெற்றியோ நீங்கள் எடுக்கும் அட்டம்ப்டில் வெற்றியோ ஆண்டவரை பொறுத்து இல்லை, அது உங்களை பொறுத்து இருக்கு. அந்த க்ரீன் லைனில் நீங்கள் போனீங்கன்னா தோல்வியே வராது. ஈவன் இஃப் யுவர் டெசிஷன் இஸ் ராங், இங்கேருந்து இப்படி போகிறதுக்கு பல நீங்கள் இங்கேருந்து போனீங்கன்னா ஆண்டவர் தப்பான டெசிஷனில் நீங்கள் கர்த்தரை நேசிக்கும் போது கொண்டாந்துங்க இணைச்சிடுவார். நத்திங் கேன் பி அ ஃபெயிலியர் ஃபார் ட்ரஸ்டிங் காட், சரண்டரிங் ஹியூமன் வில். சுய சித்தத்தை ஒப்பு கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் தவறான தீர்மானம் செய்து போயிட்டு இருந்தாலும் கொண்டாந்து ரைட்டாக தீர்மானத்தை நிறுத்திடுவார். அதுக்கப்புறம் வெற்றி. யாரை அவர் முன்குறித்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். இதில் என்ன எழுதியிருக்குன்னு அந்த சாப்டரில், நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டார், அந்த மீட்டிங் கூட்டு போனார். போயா எல்லாம் ரட்சிக்கப்பட முடியாது, எல்லாம் கை வைத்துங்க, ரட்சிக்கப்பட விரும்பலாம் கை வைத்துங்க, கை கீழே போட்டீங்க, ஏற்றலை.
டிவி ப்ரோக்ராம் ஒன்னிடத்தில் தான் சொல்கிறேன், இன்று மரித்தால் எங்கே போவாய்? ஆஃப் பண்ணுமா மகளே டிவியை. என்னமோ வளர்றான். பிரான்சிஸ் தாம்சன் ஒரு ரைட்டர் எழுதியிருக்காரு, ஹவுண்ட் ஆஃப் ஹெவன். அந்த போயம்படி ராஜபாளையம் வேட்டை நாய். ராஜபாளையத்தில் நான் வேலை பார்த்துருக்கேன். ராஜபாளையம் நாய் தெரியும். அது என்னன்னு சொன்னால், ஒரு முயலை பிடிக்க போச்சுன்னா பிடிக்காமல் திரும்பாது. முயல் ஓடிடும், இல்லை பூந்துடும், அது கண்டுபிடிக்க முடியாது. என்றாலும் கடைசியில் வந்துடும். அதுதான் வேட்டை நாய். ஆண்டவர் அது மாதிரி உன்னை பிடிக்கணும்னு நினச்சாரு, நீ எங்கேயும் ஓட முடியாது. நினிவேக்கு போக சொல்லும்போது தர்சீஸ் போனா கூட்டு வந்துடுவார், மீனை வச்சு பிடிச்சிடுவார். அதுதான் நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். அது சாப்டரில் எழுதியிருக்கிறார். யாரை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை குளோரிஃபிகேஷன், என்ன மகிமைப்படுத்திருக்காரு. சொன்னதுக்கு ஸ்டோன் மறையுது, தைராய்டு போகுது, குழந்தை பாக்கியம் தங்குது. இது எனக்கு மாத்திரம் இல்லை, நீங்களும் கர்த்தருடைய சித்தத்தில் இருந்தால் உங்களை மகிமைப்படுத்துவார். இதுதான் லாஸ்ட் சாப்டர், மகிமை. 8வது தளத்தில் இந்த ரெக்கார்ட்ஸ் புக் இருக்குது. 9வது தளத்தில் உங்களுக்கு என்ன ரிவார்டு, என்ன பலன் இருக்குன்னு. அந்த 9வது தளம் பூராமே க்ரௌன்ஸ், க்ரௌன்ஸ், கிஃப்ட்ஸ், ஜுவல்ஸ், டைமண்ட்ஸ். பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அவர் சகலத்தையும், he has created everything beautifully in his time. உலகத்தை உண்டாக்கணுன்னே ஆண்டவர் என்ன செய்தார்? ஒளி உண்டாக கடவுதுன்னொன்னே இந்த கையில் லைஃப்பை எடுத்தார், இந்த கையில் கலரை வீசினார். லைஃப் வாஸ் ஃபுல் ஆஃப் கலர் அண்ட் லைஃப். ஆதாம் நாசியில் நான் காற்றை, என் மூச்சு காற்றை ஊதிய பொழுது அவன் ஜீவ ஆத்மாவானான். அது குளோரி ஏர். அவன் பாவம் செய்த பொழுது, மீறுதலான பொழுது, விலக்கப்பட்ட கனியை புசித்த பொழுது த ஏர் பிகேம் பொல்யூட்டட். ஏர் பொல்யூட் ஆச்சுன்னா என்னாச்சு? கிருமிகள், வைரஸ் எல்லாம் வந்துடுச்சு. அந்த செலஸ்டியல் சிட்டியில் ஐ வாஸ் ப்ரீதிங் த மில்லனியல் ஏர். 1000 வருட அரசாட்சியில் இந்த சாபம் நீங்கினதுனால அங்கே உள்ள காற்று வித்தியாசமான காற்று. செலஸ்டியல் சிட்டியில் இந்த காற்றை சுவாசிக்கிறவங்க 100 வயசில் செத்து போனாலும் ஐயோ பாவம் சின்ன பிள்ளை செத்து வச்சுன்னுவாங்க. ஏன்னா 1000 வருஷம் இருப்பாங்க. ஆதாமுக்கு அந்த பொல்யூட்டட் ஏரை சுவாசித்து அதில் கெட்டு போனதுனால அவர் என்ன செய்தார்? உயிர் தெரிந்த உடனே இயேசு கிறிஸ்து சீசரெல்லாம் கூப்பிட்டு, எப்பா நீங்கள் சுவாசிக்கிற ஏர்லாம் ரொம்ப பொல்யூட் ஆயிடுச்சு ஊதுனார். ஏன்? இன்னையிலிருந்து யூ ஆர் கோயிங் டு பிரீத் மில்லனியல் ஏர். மில்லனியல் ஏர் யூஸ் பண்ணுறதுனால, ப்ரீத் பண்ணுறதுனால பிசாசுகளை துரத்த முடியும். வெளியே போட்டுமே என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளது உனக்கு தருகிறேன், எழுந்து நடப்பான். ஏன்? யூ ஆர் ப்ரீதிங் மில்லனியல் ஏர். சகோதரனே, சகோதரியே, உனக்காய் ஜீவ புத்தகத்தில் உன் பெயர் இருந்தால் உனக்கு புக் ஆஃப் டெஸ்டினியில் எழுதி வச்சிருக்கார். உனக்கு திட்டம் போட்டு வச்சிருக்காரு. கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? சவுல் கேட்டான். நீ கேளு, கேட்டு அதன்படி நட. கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். ஆசீர்வதிங்க. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற மதில் சுவர்கள் எல்லாம் தரமட்டமாக விழப்போகுது. பிசாஸ் பிளான் பண்ணியிருக்கான். நீங்கள் எல்லாம் புக் ஆஃப் டெஸ்டினியில் என்ன எழுதியிருக்கோ அதுபடி போவீங்க. பிசாஸ் போட்ட திட்டம், ப்ளூ பிரிண்ட் எல்லாம் குலைக்கப்பட போகுது. He will play the 4 trumpet blasts now. எழுந்து நின்று ராஜாதி ராஜாவை நாம் துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். அவர் உயிரோடு எழுந்த தேவன் நம் மத்தியில் ஜீவனோடு இருக்கிறார். அவர் நம்மை தூக்கி தூக்கி எடுத்து நம்மை முன் குறித்திருக்கிறார். நம்மை தூக்கி எடுத்தார். உளையான சேற்றில் இருந்த நம்மை அவர் முன் குறித்து அழைத்து வந்திருக்கிறார். அந்த அழைத்த தேவனை எத்தனை பேர் மகிமைப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறேங்க? அல்லேலூயா. அவர் அழைத்தாரே. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை அழைத்தீரே, எங்களை தூக்கி தூக்கி எடுத்தீரே, எங்களை கண்மலையின் மேல நிறுத்தினீரே. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றினீரே. ஓ நன்றி இயேசுவே, ஓ நன்றி.
எல்லா கரங்களை தட்டி இந்த ராஜாதி ராஜனை மகிமைப்படுத்துவோமா? மகிமையின் தேவனே, Hallelujah, 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 hallelujah. கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. சொல்லுங்க, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே இரட்சகர். நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. சதத்தை உயர்த்தி என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே குறித்திரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. மரித்து போன அந்த லாசருவை அன்று தேடியே இயேசு வந்தீரே. சொல்லுமா, மரித்து போன அந்த லாசருவை இயேசு தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையா புது ஜீவன் வந்தது. உங்க வாயின் வார்த்தையா புது ஜீவன் வந்தது. ஹalleluya 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 ஹalleluya. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. சிலுவையின் போரில் மரித்த அந்த தேசம் நமக்காய் உயிர்த்தெழுந்து அந்த ஆவியை நம்ம மேல ஊற்றினார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு மாறவில்லை, அவருடைய மகிமை மாறவில்லை. அந்த மகிமை நம்மை மூடிக்கொள்ளும். சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. அறிக்கை பண்ணுங்களே, ஆனால் உயிரோடு
உயிரோடு எழுந்தவர் நம்மோடு இருக்கிறார். அந்த எதிரியை எல்லா கரங்களையும் உயர்த்தி ஹalleluya 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 என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே சொல்லுங்க என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் சொல்லுங்களேன் ஆராதனை சோத்திர பலி அப்பா அப்பா எல்லா கரங்களை உயர்த்தி அப்பா அப்பா இயேசுவே இயேசு அப்பா அப்பா இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான் அவர் எபினேசர் இதுவரை உதவின தெய்வம் இனிமேலும் நம்மை வழி நடத்துவார். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி சொல்லுங்களேன் எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தே இதுவரை உதவி செய் எபினேசர் எபினேசர் தேவனே இதுவரை உதவி செய் எபினேசர் எபினேசர் அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா 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 இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான் எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவரே சொல்லுங்களேன் எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் இந்த மாதம் முழுவதும் நீ ஆளுகை செய்யுங்க வல்லமை உள்ள தேவனே ஆளுகை செய்யுங்க எல் ஷடாய் எல் ஷடாய் பரிசுத்தரே அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை மகிமை செலுத்துகிறோம் அப்பா அப்பா எல்லா கரங்களையும் உயர்த்தி அப்பா அப்பா இயேசுவே மகிமை இயேசு ராஜனே அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான் அவர் பரிசுத்தம் உள்ளது பரிசுத்த உள்ள தேவனை பரிசுத்த உள்ளத்தோடு நாம் தொழுது கொள்ள போகிறோம் அவர் பரிசுத்தத்தை பார்த்து சொல்லுவோமா அவருடைய பிரகாரத்தில் நுழைந்து ஆடல் பாடல் துதியோடு அவர் ஆராதிக்க ஆரம்பிப்போமா அநேகருக்கு தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது தேவ மகிமை உங்களை மூடிக்கொள்கிறது பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே உயர்த்துவோமா பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரலோக ராஜா எல்லா கரங்களையும் உயர்த்தி பரிசுத்தர் அவரை உயர்த்தி சொல்லுவோமா பரலோக ராஜாவே
சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதிக்கிற ஆராதனை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தாய் அப்பா அப்பா ஓ மகிமை நிறைந்தவரே அப்பா அப்பா ஓ மகிமை அப்பா அப்பா உங்களுக்கு தாய் அப்பா அப்பா உங்களுக்கு தாய் அப்பா அப்பா உங்களுக்கு தாய் அப்பா அப்பா உங்களுக்கு கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா மகிமை 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 பாத்திரரே எல்லா மகிமை உங்களுக்கு தானப்பா நீங்க உயர்ந்தவங்க நீ உயர்ந்தவர் நம்ம இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல சேனைகளின் கர்த்தரை உயர்த்த போகிறோம் அவர் சேனைகளின் கர்த்தர் அவர் உயரமும் உன்னதமும் ஆனவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ராஜாதி ராஜன் எல்லாரும் பயத்துடன் பக்தியுடன் அவர் சமூகத்தில் சேரப்போகிறோம் அந்த உயர்ந்தவரை பார்த்து சொல்லுவோமா உயரமும் உன்னதமும் ஆனவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சொல்லுங்க உயரமும் உன்னதமும் ஆனவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் ரெண்டு கரங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே அவர் ஆதியும் அந்தமுமானவர் Alpha Omega Omega. Yes, we worship. ஆதியும் அந்தமுமானவர் இவர் அல்வாவும் ஒமேகாவும் ஆனவர் இவர் சேர்ந்து சொல்லுவோமா ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர் அல்வாவும் ஒமேகாவும் ஆனவர் இவர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரமாய் வரப்போகும் ராஜா இவர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரமாய் வரப்போகும் ராஜா எல்லா கரங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே இயேசுவே பரிசுத்தர் பரிசுத்தரே எல்லா நாமத்திலும் மேலானவர் முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் சொல்லுங்களேன் எல்லா நாமத்திலும் மேலானவர் முழங்கால் முடங்கிடும் இவருக்கு முன் துதிகன மகிமைக்கு பாத்திரரே தூயவரே சுவை உயர்த்திடுவே துதிகன மகிமை
மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுவை உயர்த்திடும். எல்லா கரங்களையும் உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். Yes, Jesus, you are holy. சேனைகளின் you alone, holy God. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஒளி பரிசுத்தரே சுவே, பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், ஓ பரிசுத்தரே. எல்லா கரங்களையும் உயர்த்தி பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே இயேசுவே, நீரே நீர் மாத்திரமே. Oh holy God, we worship you. நீரே நீர் மாத்திரமே, மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர், எல்லா கணமும் மகிமையும் துதியும் பெற்றுக்கொள்ள பாத்திரன் இயேசுவின் மூலம் எங்கள் ஆராதனையை நாங்கள் ஒரு மனதோடு ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, எட்வின் பவல் ஹபிள் பரலோகத்துக்கு சென்ற பொழுது ஆண்டவர் கடைசியாக அவர் பரலோகத்தை விட்டு இறங்கும்போது சொன்னார், நீ போய் ஒரு டெலஸ்கோப்பை, ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை நீ உண்டாக்குவ, அது மூலமாக வானத்தின் அந்த மகிமையை மக்கள் காண்பார்கள் என்று சொன்னார். அவர் பூலோகத்துக்கு வந்தபொழுது ஹபிள் டெலஸ்கோப்னு அவர் கண்டுபிடிச்சார். எட்வின் பவல் ஹபிள் டெலஸ்கோப் பரலோகத்தை போய் பார்த்துட்டு வந்த பிறகு கண்டுபிடிச்சார். அதனால தான் வானாதி வானங்களை பற்றி உள்ள ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அவர் கர்த்தர் சொன்னபடி செய்தார். இஸ் அ born again man visited heaven on 12th September 1929. He did the Hubble telescope. 84 வருஷம் அந்த டெலஸ்கோப் தான் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் போயிட்டு இருந்தது. இப்போ நாசாவில் அடுத்தது பெரியது ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிரித்து சீசர்களுக்கு கொடுத்து, வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என் சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதில் பானம் பண்ணுங்கள், புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தாவே, உண்மை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இப்போ மாத்திரம் இல்லை, அட்லீஸ்ட் 2.5 மணி நேரம் உங்கள்கிட்ட பேசுவோம்பா, 1 மணி நேரமாவது பேசுவோம். சீசர்களுக்கு அதானே சொன்னீங்க நீங்கள், 1 hour ஆல்சோ ஈச் டே ஐ வில் ஸ்பெண்ட் வித் யூ. அந்த உடன்படிக்கையோடு கர்த்தருடைய பந்தியில் பங்கேற்போமாக.
உலகத்தில் என்னை இழந்தேன், மங்காத ஒளி உம்மை மறந்திருந்தேன், மாபெரும் குருதியை சிதறவிட்டேன், நல் மனிதனின் பண்பை இழந்து விட்டேன். மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவனே, என்னை மன்னிப்பாயா 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 மன்னவனே, என்னை மன்னிப்பாயா. மன்னிக்கின்றேன் மன்னிக்கின்றேன் என் மகனே, போதும் மன்னிக்கின்றேன் 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 என் மகளே, போதும் மன்னிக்கின்றேன். முள்முடி வேதனை உனக்காக மும்முறை விழுந்ததும் உனக்காக, ஆணி கொண்ட காயங்கள் உனக்காக, என் ஆவியும் உயிரும் உனக்காக. மன்னிக்கின்றேன் மன்னிக்கின்றேன் என் மகனே, போதும் மன்னிக்கின்றேன் 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 என் மகளே, போதும் மன்னிக்கின்றேன். சிலுவை பாடுகள் உனக்காக, சிந்திய திருரத்தம் உனக்காக, கல்வாரி பலியும் உனக்காக, காலமெல்லாம் நான் உனக்காக. மன்னிக்கின்றேன் மன்னிக்கின்றேன் என் மகனே, போதும் மன்னிக்கின்றேன் 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 என் மகளே, போதும் மன்னிக்கின்றேன். Praise the Lord. நல்ல ஆண்டவரே, தருமையான ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலைகள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவர், இந்த பிப்ரவரி மாதம் இந்த முதல் தேதியில் அப்பா ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தையும் செய்தியையும் ஆண்டவரே அருமையான போதகரிடத்தில் எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை ஆண்டவர் உற்சாகப்படுத்தி இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உம்மண்டையிலே கிட்டி சேர உம்மண்டையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆண்டவரே டிராமி நியரர் நாங்கள் உம்மண்டையில் கிட்டி சேர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த உம் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த உம் நாமம் மகிமைப்பட உம்முடைய வார்த்தை உம்முடைய இயேசு என்ற நாமம் மகிமைப்பட அநேக ஜனங்களுக்கு
ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஆத்தும ஆதாயம் படுத்த இந்த மாதத்தை ஆண்டவரே அப்பா ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற மாதமாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். நாங்கள் எங்களிடத்தில் இருக்கிற பொன்னும் வெள்ளியும் இல்லை, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் அநேக ஜனங்களுக்கு அறிவித்து உம்முடைய பிள்ளைகளாக எல்லாரையும் ஆண்டவரே இந்த ஆலயத்தை கொண்டு வர தீர்மானம் எடுக்க எங்களுக்கு கிருபை செய்யும், அதற்கு உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் வந்த வண்ணமா இல்லை ஆண்டவரே, திரும்ப இந்த ஆலயத்தில் அவங்களுக்கு செல்லும் பொழுது ஆண்டவரே 30, 60 100 மடங்கு ஆசீர்வாதத்துடன் அவள் கடந்து செல்ல ஆவியான தாமே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீ கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரும் அன்பு கரத்தில் ஒப்புடுகிற சுவாமி தகப்பனே, நீர் ஒருவருக்கும் கடனாளி அல்ல ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்க உமக்கு நன்றி. உங்களுடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் நல்ல தகப்பனே, ஆமென். Praise the Lord. Ratna Bai and her husband, please stand up. Ratna Bai, is he here? Ratna Bai? Yeah. God tells me he's going to bless you because இன்னைக்கு கொடுங்கள்ல நீங்க தான் மேக்சிமமாக கொடுத்துருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, blessing. ஆண்டவரே அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே நீர் கொடுத்ததில்ல ஆண்டவரே, அப்பா நீர் கொடுத்ததில் நாங்கள் கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு கொடுக்கும்பொழுது எங்களுக்கு 1000 மடங்கு உலக பிரகாரம் ஆசீர்வாதமும் ஆண்டவரே சரீர பிரகாரம் ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க நீங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். இந்த மாதம் முழுவதும் எல்லா தேவைகளையும் எல்லா பண தேவைகளையும் பொருளாதார தேவைகளையும் ஆவிக்குரிய காரியங்களை நீ பொறுப்படுத்தி நடத்தும், பாதுகாத்து கொள்ளும். நன்மையினாலும் கிருபினாலும் சத்தியினாலும் முடிசூட்டுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய ஆசீர்வாதமும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.